ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருந்தது. தான் செய்யும் வேலையை நேர்மையாக, முயற்சியுடன் செய்ய வேண்டும். அவன் பெயர் முருகன். முருகன் ஒவ்வொரு நாளும் வயலுக்கு போவான். மழை வந்தாலும் சூரியன் சுட்டாலும் அவன் நிறுத்த மாட்டான். சில நாட்கள் விதை முளைக்காது. சில நாட்கள் மழை ஏமாற்றும். ஆனா முருகன் வயலை விட்டு போகவில்லை. அதே கிராமத்தில் இன்னொரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் சேகர். சேகர் அடிக்கடி சொல்வான், இவ்ளோ உழைச்சா என்ன ஆகுது? எல்லாம் தெய்வம் எழுதினதுதான். ஒரு நாள் சேகர் முருகனை பார்த்து கேட்டான், ஒவ்வொரு நாளும் உழைக்கிறியே, உனக்கு என்ன கிடைச்சது? முருகன் பதிலளிக்கல. அவன் மண்ணை பார்த்தான், தன் கைகளை பார்த்தான். அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு முதியவர் நடந்து வந்தார். அவர் அந்த கிராமத்தில் எல்லோருக்கும் மரியாதைக்குரியவர். அவர் பெயர் ராமையா. ராமையா இருவரையும் பார்த்து மெதுவாக சொன்னார், தெய்வம் எப்போதும் உடனே கை கொடுக்காது. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ராமையா தொடர்ந்தார், முயற்சி என்றால் பணம் மட்டுமில்ல, அது பொறுமை தரும், அது நம்பிக்கை தரும், அது உள்ளார்ந்த வலிமை தரும். இன்று பயிர் முளைக்காம போகலாம், ஆனா மண் உன் உழைப்பை மறக்காது. அந்த நாளிலிருந்து சேகர் மாற ஆரம்பித்தான். அவன் உடனடி பலன் எதிர்பார்க்கல, ஆனா முயற்சியை நிறுத்தல. நாட்கள் கடந்தது. வயலில் முதல் முளை தோன்றியது. முருகன் அந்த முளையை பார்த்து மெதுவாக சொன்னான், இதுதான் மெய்வர்த்த கூலி. இன்று பணம் இல்லை என்றாலும் நம்பிக்கை இருக்கு. இந்த கதை ஒரு வெற்றியை பற்றி இல்ல. ஒரு மனிதன் விடாமல் முயற்சி செய்தால் அவன் தோற்கவில்லை என்று நினைவூட்டும் கதை. தெய்வம் உடனே பதில் தராவிட்டாலும் முயற்சி ஒரு நாளும் வெறுமனே போகவில்லை. அதுதான் இந்த கதையின் மௌனமான நீதி.